இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஸோ ஆல்ரெடி ஒரு மெத்தட் பார்த்தாச்சு, ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட். இப்போது செகண்ட் மெத்தட் என்ன, நியூட்டன் ராப்சன் மெத்தட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி பாருங்கள், என்னென்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட்னா எப்படி அந்த ஃபார்முலா கொண்டு வருவாங்கன்னா, இதுக்கு இன்னொரு மெத்தட் டேஞ்சன்ட் மெத்தட். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்களா. இப்போ ஈக்குவேஷன் என்ன ஒரு கிராஃபாக வரைஞ்சிடலாம். கிராஃப் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க, சால்வ் த ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சதில் அவர் கிராஃபாக வரைஞ்சிடலாம். இன்னும் R2ல் கிராஃபாக வரைஞ்சாச்சு. நமக்கு இந்த கர்வ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ X0 Y0. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஏதோ ஒரு X0ங்கிற பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். X0 எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். ஏதோ ஒரு தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு X0 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த X0 கண்டுபிடிச்சிடலாம். X0 கண்டுபிடிச்சி இப்போ X0 இங்கே கொடுக்கும்போது Y0 கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் அப்போ என்ன சொன்னால், இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் இந்த பாயிண்டில் நம்ம வரைய முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? X0 வந்து இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி X0 கண்டுபிடிச்சிருவேன். கர்வ் கொடுத்துட்டாங்க, அப்போது அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Y0 கிடச்சிரும். அப்போ என்னது, அந்த பாயிண்ட் வழியாக என்னால் ஒரு டேஞ்சன்ஸ் என்னால் வரைய முடியும் அந்த பாயிண்டில். ரைட்டுங்களா? இப்போ இந்த ஆக்சுவலாக என்னென்னா, இது என்ன கான்செப்ட்னா, பட் ஆக்சுவலாக இந்த டேஞ்சன்ட் வரைஞ்சிச்சா, இந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸாக்ஸாக ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். இதுதான் அந்த கர்வோட ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன். அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து இதே பாயிண்ட்டை மாற்றுவாங்க, இன்னொரு பாயிண்டில் கட் பண்ணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த எக்ஸாக்ஸில் அங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து என்னாகும், அங்கே கன்வர்ஜென்சி நடக்கும். அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு எக்ஸாக்ட் ரூட்டு நம்ம அப்ராக்சிமேஷன் ரூட், பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதான் இந்த மெத்தட், டேஞ்சன்ட் மெத்தட். ரைட். பாருங்கள், ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் என்ன பண்ணியிருப்போம்னா, கர்வ் கொடுத்தாச்சு, X0 ஒன்று கண்டுபிடிச்சிருவோம். X0 Y0 வச்சு இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சு. இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த எக்ஸாக்ஸில் வந்து α0 0ங்கிற பாயிண்டில் கட் பண்ணுது. ரைட். இப்போது நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் ஃபார்முலா இருக்கும். ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் அட் X1 Y1 y மைனஸ் Y1 M × X மைனஸ் X1. இப்போது Y மைனஸ் Y0 தான் பாயிண்ட். இது வந்து டெரிவேட்டிவ் அட், இதுதான் ஸ்லோப் அட் X0 X மைனஸ் X0. இப்போது இதுதான் டேஞ்சன்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸாக்ஸை கட் பண்ணும். இப்போது இந்த எக்ஸாக்ஸு இந்த டேஞ்சனை சால்வ் பண்ணிடலாமா, அதில் இருப்பேன். ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். அப்போ ஒய்க்கு 0 கொடுக்கும்போது நான் இருந்தா Y0 வழி கண்டுபிடிப்போம். இங்கே இன்சைட் மல்டிப்ளிகேஷன் போட்டு வாட் இஸ் எக்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வந்து இந்த மாதிரி வருதா. அப்புறம் இது ரெண்டு ஃப்ராக்ஷனை பிரிச்சு திஸ் பை திஸ் இது பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இது இப்படி இருக்குது. இந்த Y0 தான் என்னது, f(x0) f dash of x0. பாருங்கள், ஃபார்முலா கொண்டு வந்துட்டோமா. ஸோ இப்படி தான் என்னது ஃபார்முலா வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃபார்முலா வந்துருக்கு. அந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட் வந்து இப்படி தான் ஃபார்முலா வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ என்னது ஈக்குவேஷன் டேஞ்சன்ட். ஸோ அதுலேருந்து தான் வந்திருக்கு. இப்போது ஓகே, இப்போ நம்ம என்னென்னா ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ரைட்டா? இதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாக வந்து எழுதிடலாம். n1 to 0லேருந்து எழுதிட்டு n+1 ஜென்ரலாக எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாமே, ஒன்று ஓகே ரைட். ஸோ xn+1 xn f(xn) ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்முலா எப்படி வரும்னா, ஒவ்வொரு அப்ராக்சிமேஷனாக வரும். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த X0 கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ X0 வச்சு என்ன செஞ்சிருவோம், X1 கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ X1 வந்திருக்கும். இப்போ இந்த X1 வச்சு X2 வந்துருக்குமா. ஆக்சுவலாக ஒவ்வொரு டேஞ்சன்ட் மெத்தட் வந்துருக்கும். புரியுதுங்களா? இப்போ X0 வச்சு X1 கண்டுபிடிச்சிருப்பீங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ மறுபடியும் என்ன செய்வீங்க, இந்த X1 Y1ல் ஒரு டேஞ்சன்ட் வரைவீங்க. அப்போ இது எக்ஸாக்ஸாக கட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட் கிடச்சிருக்கும். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த X1 யூஸ் பண்ணி X2 கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுவோம், அந்த X2 Y2. ஸோ இந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைவோம். அந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸாக்ஸாக கட் பண்ணும். இப்போ இது இன்னொரு அப்ராக்சிமேஷன் ரூட். இப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டேஞ்சண்ட்டாக வரைஞ்சி அந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸாக்ஸாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த எக்ஸாக்ஸை கட் பண்ணுற பாயிண்ட் தான் இது நம்மளோட அப்ராக்சிமேஷன் ரூட்டு. அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி வரும்போது ஸோ எல்லாமே ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, அதுதான் ஆல்ஃபான்னு எடுத்துருவோம். ஆல்ஃபா தான் என்னது, அந்த f(x)ங்கிற f(x = 0ங்கிற அல்ஜிப்ரிக் டிரான்சென்டல் ஈக்குவேஷன் ரூட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடுக்கு பேர் நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஓகேங்களா? ரைட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். சரி, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, சிம்பிள் ரூட்டு ஃபார் சிம்பிள் ரூட்டு. ஒரே ஒரு ரூட்டு, அதாவது மல்டிபிள் ரூட்ஸ் இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா தான் xn+1 xn இந்த ரைட்டா.
இதில் முக்கியமான கண்டிஷன் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகே, ஸோ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலாம் இந்த மெத்தட் டோட்டலி ஃபெயிலியர். அது இதோட ஒன் ஆஃப் த மெயின் ட்ராபேக்ஸ். ஸோ டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆனால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ரைட், இப்போ சிம்பிள் ரூட்டுக்கு எழுதியாச்சு. இப்போ ரூட் வித் மல்டிப்ளிசிட்டி பின்னா என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக எல்லாம் சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்டுற கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஜஸ்ட் பியை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் மெத்தட். ரைட்டுங்களா? இதுலேயும் அதே கண்டிஷன், எஃப் டெரிவேட்டிவ். ஸோ எல்லா பாயிண்ட்லையும் எக்ஸிஸ்ட் ஆகணும். எஃப் டெரிவேட்டிவ் வந்து x0 x1 எல்லா இதுலையும் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ இதாங்க பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ எல்லா பாயிண்ட்லையும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு என்னது அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் திஸ் மெத்தட் ஃபெயில்ஸ். ரைட், இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த கண்டிஷனை கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி கொண்டு வர போகிறோம், அதான் கான்செப்ட். பாருங்கள் எப்படின்னா, ஆக்சுவலாக இங்கேயும் ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட் தானே போகுது, இங்கேயும் இட்ரேஷன் ப்ராசஸ் தான் போகுது, இங்கேயும் இட்ரேஷன் ப்ராசஸ் தான். இப்போ நான் சொல்லலாம் இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட் உள்ளது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது xn+1 ஃபிக்ஸட் பாயிண்டில் எழுதிடுவோமா, n பிலாங்ஸ் டு n யூனியன் 0. ரைட்டா? இப்போ நியூட்டன் ஆப்ஷன் மெத்தடுக்கு இது எழுதியாச்சு. ஓகேங்களா? எழுதியாச்சு. இது ரெண்டையும் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ரைட். இப்போது இந்த x ஆஃப் n+1 இப்போ என்ன பண்ணலாம், பை ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இது அப்படியே எழுதிடுவோம். ரைட்டா? இப்போ வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து என்னது சஃபிஷியன்ட் கண்டிஷனை கொடுத்துரும். அதனால் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இது 1000, இது u/v போட்டு பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுத்துக்கும், இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் மிச்சம் இருக்கும். ரைட்டா? ரைட். அப்போ இதை அப்படியே எழுதி வச்சாச்சு. ரைட். இப்போ என்னென்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தடில் என்னது இஸ் லெஸ் தென் 1 தெரியுமா, ஃபார் எவ்ரி xn பிலாங்ஸ் டு சம் இன்டர்வல் தெரியும். அப்போது திஸ் வேல்யூ லெஸ் தென் 1 வரும். அப்போ லெஸ் தென் 1 இருந்தால் இந்த குவான்டிட்டி இங்கே போயிடும். ஸோ அதான் எழுதிப்போம். ஸோ திஸ் இஸ் த sufficient condition, convergence. Okay, convergence. So convergence conditions. Okay, sufficient condition for convergence. அப்படி போட கரெக்டாக இருக்கும். Sufficient condition for convergence. Sufficient condition for convergence is this. ஓகேங்களா? இது முக்கியமானது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு தடவை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், கேட் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ வெரி வெரி ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஒன்று இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எஃப், இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ், இங்கே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இது ஒரு முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, எதிர்பார்க்கலாம். இந்த தடவை நீங்கள் டிஎன் செட்டில் இதெல்லாம் கேட்கலாம். சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தட்லேயும் இதுலையும் கேட்பாங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்க்க போகிறோம். எத்தனைன்னு பார்க்க போகிறோம், மினிமம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். வழக்கம் போல் என்னது, ஸோ ஒவ்வொரு இது என்னது xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ். எக்ஸ்ங்கிற என்னது ஒவ்வொரு அப்ராக்சிமேஷன்லையும் கிடைக்கக்கூடிய ரூட்ஸ். அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணும். அது சீக்வன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேஷன் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபாவாக இருக்கும். இது எரர். ரைட்டா? ஒவ்வொரு எரர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டெய்லர்ஸ் ஃபார்முலா வந்து இந்த பை ஆஃப் எக்ஸ் தான் யூஸ் பண்ணும். பை ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணலாமா, எழுதியாச்சு. அப்போ எக்ஸு படி எக்ஸ்என் ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி பழைய மெத்தட் பண்ணதான். அடுத்து என்ன பண்ணுவோம், இது ஆல்ஃபான்னு எழுதிடலாம். இதை வந்து எக்ஸ் ஆஃப் n+1 எழுதிடுவோம். அடுத்து இதை என்ன பண்ணிடுவோம், இது எரராக மாற்றிடுவோம், எப்சிலான் n+1. அப்போ இது என்னது எரராக மாறிடும். இப்போ இதில் பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு முக்கியமான மெத்தட் என்ன, இப்படி வந்துருச்சு. இப்போ இதுதான் இந்த இடத்துல வந்து நிற்கிதா, இந்த ஒன்றுன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்னென்னா எப்சிலான் n இருக்கும், எப்சிலான் n² இருக்கும், அப்புறம் எப்சிலான் n த ஹோல் கியூப்லாம் இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஆல்ஃபா 3 ஃபேக்டோரியல் எப்சிலான் n த ஹோல் கியூப், இப்படிலாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். தெர் ஆர் இன்ஃபினிட்டி மெனி எப்சிலான் என்னோட பவர்ஸ் நிறையா இருக்கும். ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த இருக்குல்ல பை டேஷ் ஆஃப் எக்ஸ்என், இந்த ரிசல்ட்டை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணியாச்சா, கட் பண்ணியாச்சு. இப்போது ஆல்ஃபா வந்து யாரோட ரூட்டு, எஃபோட ரூட்டு. இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா 0ன்னு போட்டுக்கலாமா. அப்போது இந்த இடத்துல ஆல்ஃபாவுக்கு 0 கொடுத்துக்கலாமா. கொடுக்கும்போது பை டேஷ் ஆஃப் ஆல்ஃபா வந்து 0 ஆயிரும். பை டேஷ் ஆஃப் ஆல்ஃபா 0 ஆயிருமா. பை டேஷ் ஆஃப் ஆல்ஃபா 0 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாமா. இப்போது இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி இந்த டேமே இல்லாமல் போயிடும். இப்போ இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான கண்டிஷன். பை டேஷ் ஆஃப் ஆல்ஃபா வந்து இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டேர்ம் இல்லாமல் இருக்கும். அது ஆர்டர் 1 இருக்காது, அதான் கான்செப்ட். இப்போ ஆர்டர் 2 ஆர்டர் 3 தான் இருக்கும். அதை எழுதியிருப்போம். இது 0 ஆயிடுச்சு.
அப்புறம் ஆர்டர் 2 இருக்கும், அடுத்து ஆர்டர் 3 இருக்கும். ட்ரிபிள் டேஷ் ஆல்ஃபா 3 ஃபேக்டோரியல் எப்சிலான் n கியூப் இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்டர் வந்து 2 தானே, எழுதியாச்சு. இப்போ ஆர்டர் வந்து ஆல்ஃபா வந்து 2, இந்த ஆல்ஃபா இந்த இடத்துல 2 இருக்குது. இதான் இது அசிம்ப்டாட்டிக் எரர். therefore order of convergence for Newton's method is at least 2. ஓகேங்களா? ஸோ இதில் 2 இருக்கும், இதில் 3 கிடைக்கும், 4 5. அப்போ அந்த அட்லீஸ்ட் 2ன்னு போட்டோம். வித் எரர் வந்து இந்த எரர். ஓகே, 2 போடக்கூடாது, அட்லீஸ்ட் 2 போடும்போது எரர் சொல்லக்கூடாது. எரர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் 2ன்னு மட்டும் சொல்லிடணும். ஸோ ஆர்டர் 2 சொல்லும்போது எரர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ இன் ஜென்ரலாக ஸோ ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் 2 மினிமம் is 2 with error constant. Error constant வந்து pi double dash alpha by 2 factorial. Order of convergence 3 க்கு pi triple dash of alpha by 3 factorial போட்டுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டர் 4 க்கு pi 4th dash alpha by 4 factorial போட்டுக்கலாம். அப்போ என்னது அட்லீஸ்ட் 2. ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட். ரைட். இப்போ இதோட ட்ராபேக்ஸ் என்னென்னு பாருங்கள். ட்ராபேக்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ இந்த x0 கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த மெத்தடே டிபெண்ட்ஸ் ஆன் தி x0. இந்த x0 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ x0 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ அது ஒரு இதோட ட்ராபேக்ஸ். x0 ஒரு வேளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆயிடும்னா இந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆயிடும். அப்புறம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா இந்த மெத்தட் டோட்டலி ஃபெயிலியர். ஓகே, இதான் மெயின் கான்செப்ட். டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மெத்தட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ரைட். அடுத்துன்னா மெரிட்ஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா அந்த ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 2 இருக்கிறதுனால ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஃபிக்ஸட் பாயிண்டில் லீனியராக தான் ஸ்பீடு இருக்கும். ஆர்டர் 1ங்கிறதுனால மினிமம் ஸ்பீடு தான் இருக்கும். இங்கே இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது இதோட மெரிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் போடுவோம். ஆக்சுவலாக நியூட்டன் ராப்சன் மெத்தடில் கண்டிப்பாக ப்ராப்ளம் 1 2 கேட்குறாங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட். நீங்கள் இதுக்கு படிக்கிறவங்க, இது யார் டிஎன் செட்டுக்கு படிக்கிறவங்க படிக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் டேஞ்சன் மெத்தடு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபார்முலா சிம்பிள் ரூட்ஸ், இந்த ஃபார்முலா மல்டிபிள் ரூட்ஸுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் படிக்க வேண்டாம். ரைட்டா? இந்த ஆர்டர் ஆஃப் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னது ஆர்டர் 2 வித் எரர் கான்ஸ்டன்ட் இந்த ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் மெரிட்ஸ் டிமெரிட்ஸில் இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட டிஎன் செட்டுக்கான நோட்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.